தளபதி விஜய் 5 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக திருச்சியோட பிரச்சாரம் பண்ணுற இடத்துக்கு வந்து சேர்ந்தார். வந்த உடனே அவர் கார்லேருந்து மேலே ஏறி வந்து பிரச்சாரத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து அவர் ஃபஸ்ட்டு சொன்னது திருச்சி மக்களுக்கு நன்றி சொன்னார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அரசியலில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளை பற்றி அவர் எடுத்து பேசினார். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, மணல் கொள்ளை, பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் இடஒதுக்கீடு, டீசல் விலை குறைப்பு, மாணவர்களின் கல்வி கடன் ரத்து, கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஓய்வூதிய திட்டம், மின் கணக்கீடு கட்டணம்னு இருக்கிற எல்லா கரண்ட் இஷ்யூ பற்றியும் பேசியிருந்தார். அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, மருத்துவம், அடிப்படை வசதிகள், பெண்கள் பாதுகாப்புன்னு எங்களால் எதெல்லாம் வந்து வாக்குறுதி கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் தான் நாங்கள் கொடுப்போம். கண்டிப்பாக அதுக்கு வந்து நாங்கள் எந்த விதத்துலையும் சமரசம் செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லியிருந்தார். அவர் கரண்ட்டில் நடக்கிற நிறைய இஷ்யூ பற்றி பேசினார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மைக் வந்து கோளாறு ஆயிடுச்சு. ஸோ அதனால யூடியூப், டிவிலலாம் பார்த்துட்டு இருந்தவங்க யாருக்குமே வந்து வாய்ஸ் கிளியராக கேட்கல. டிவிகே சைடில் தான் அந்த வாய்ஸ் கிளியர் பண்ணி தனியாக ஒரு வீடியோ விடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இடையில எல்லா மீட்டிங்லேயும் ஆம்புலன்ஸ் உள்ள வரும். அந்த மாதிரி டிவிகே மீட்டிங்லேயும் ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு. பட் ஆனால் டிவிகே தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து கரெக்டாக அந்த ஆம்புலன்ஸ் வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் கரெக்டாக வழி அனுப்பிச்சு வச்சாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தளபதி வந்து என்ன பண்ணாருன்னா, அரியலூர் கிளம்பிட்டார். இப்போ அரியலூர் போயிட்டு இருக்காரு. அவர் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேயும் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணி அங்கேயும் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இருக்க போகுது. ஸோ எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ நீங்களும் வந்து எல்லா அப்டேட்டும் உடனே தெரிஞ்சுட்டே இருக்கலாம்.